ஒவ்வொரு வாரமும் இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதியினை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக கிரக சஞ்சாரம் தான் மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்த கிரக சஞ்சாரத்தின் காரணமாக ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களுக்கும் பலன்கள் இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது, எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்கள், அதை மையமாக வைத்து இந்த பலன்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த பலன்கள் முழுவதுமே பொது பலன்கள் மட்டும்தான், கோச்சார ரீதியாக வழங்கப்படுகின்ற பலன்கள். இந்த பலன்களில் சில கிரகங்கள் எதிர்மறையாக இருக்கலாம், சில கிரகங்கள் சாதகமாக இருக்கலாம், அல்லது ஒட்டுமொத்தமாக சில கிரகங்கள் பல கிரகங்கள் எதிர்மறையாக கூட இருக்கலாம். அதை வைத்து நாம் சொல்கின்ற பலன்கள் மட்டுமே இந்த பலன்களை தெரிந்து கொள்வதன் வழியாக ஒரு சரியான திட்டமிடுதலை நீங்கள் வகுத்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு இந்த வேலை செய்யலாம், இன்றைக்கு சில செய்ய வேண்டாம், இந்த நேரம் சாதகமாக இருக்கும், இந்த நேரம் பாதகமாக இருக்கு, அப்ப இந்த நேரத்தில் இந்த வேலை செய்யலாம் என்ற ஒரு திட்டமிடுதலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரி, உள்ள போவோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 22/6 முதல் 28/6 வரை, திங்கட்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த 7 நாட்களும் 12 ராசினருக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது. முதன்மையாக மேஷ ராசினருக்கு. இந்த மேஷ ராசினருக்கு திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எடுத்த வேலைகள் எல்லாம் வெற்றியாகும், நினைத்த காரியங்கள் நடந்தேறும், வம்பு வழக்குகள் ஜெயமாகும், உடல்நிலை சீராகும், எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைத்திடக்கூடிய நாளாக திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இருக்கிறது. புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை வரை சப்தமஸ்தானத்தில் சந்திரன். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும், பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், நண்பருடைய ஆதரவு கிடைக்கும், தொழில் விருத்தியாகும், ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும். வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை புதிய முயற்சிகளை முடிந்தவரை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். என்ன காரணம்? சந்திரன் தான் மனக்காரர்கள். அந்த சந்திரன் போய் மறைவு பெறுகின்ற போது நம்முடைய சிந்தனையில் மறைவு வந்துவிடும், குழப்பம் வந்துவிடும். அதன் காரணமாக அன்றைய நாட்களில் நாம் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் இழுபறியாகும். ஏதோ ஒரு வகையில் நமக்கு அன்றைய நாள் சங்கடங்களை தருகின்ற நாளாக இருக்கலாம். எத்தனைதான் முயற்சி செய்தாலும் சரி, எதிர்பார்ப்புகள் என்பது இழுபறியாக இருக்கும். வாகனத்தில் போகின்ற போது மனம் குழப்பம் அடையும், நம்முடைய பார்வை சாலையில் இருக்காது. இயந்திர பணியில் இருக்கின்ற போது நம்முடைய கவனம் நம்முடைய பணியில் இருக்காது. இப்படி நிறையவே சொல்லிக் கொண்டு போகலாம். அதனால் முடிந்தவரை சந்திராஷ்டம நாட்களில் கவனமாக இருக்க வேண்டும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கர்மக்காரகன் சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பொதுவாக விரய சனி என்பது நமக்கு அதிகபட்சமான செலவுகளை ஏற்படுத்தும், நெருக்கடிகளை ஏற்படுத்தும், அலைச்சலை உண்டாக்கும். என்றாலும் குரு பகவான் இருக்கார் பாருங்க, தனபுத்திரக்காரகன். அவர் தான் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற வீட்டின் உரிமையாளர், அவர் தான் சொந்தக்காரர். சனிக்கு வீடு கொடுத்திருப்பவர் இப்ப குரு பகவான் தான். அந்த குரு என்ன செய்யறாருன்னா, 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சஞ்சரிப்பதுடன் தன்னுடைய 9ஆம் பார்வையாக சனியினை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப சனியினை குரு பார்க்கின்ற போது என்ன நடக்குன்னா, அவருடைய துஷ்டத்தனங்கள் இருக்கு இல்லைங்களா, எதிர்மறையான பலன்கள், சனி கொடுக்கின்ற பலன்கள், அந்த பலன்கள் எல்லாம் சுபத்துவம் அடைந்து விடும் என்பது பொதுவான விதி. அப்போ குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற வார்த்தைக்கு ஏற்ப சனி பகவானை குரு பார்க்கின்ற காரணத்தினால் விரய சனியின் பாதிப்பு உங்களை நெருங்காமல் போகும். அப்போ அது மட்டும் இல்ல, சனி குரு பார்க்கின்ற இடங்கள் பாத்தீங்கன்னா கூடுதலாக 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும், மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும், அரசியல்வாதிகளாக இருந்தால் செல்வாக்கு உயரும், வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் வரும், புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சி வெற்றியாகும், வேலைக்காக முயற்சி செய்து வருவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். 8ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், உங்களுடைய மறைமுக செயல்களின் காரணமாக திடீர் வாய்ப்புகள் தேடி வரும் உங்களை. பொதுவாக குருவுடைய பார்வைகள் 3 பார்வைகளுமே உங்களுக்கு நன்மைகளை வழங்குவதாக இருக்கின்றன. அதற்கு மேலாக யோகக்காரகன், போகக்காரன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான், அவர் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், சந்தோஷத்திற்குரிய இடம் 11ஆம் இடம். அந்த இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்ற போது, ராகு எப்பொழுதும் உற்பத்தி செய்து கொடுப்பவர், அதிகபட்சமாக ஒரு பேராசையை தூண்டுபவர். அந்த இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்ற போது பாத்தீங்கன்னா பணவரவு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும், ஆதாயம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். நீங்கள் எதையெல்லாம் தேடிக்கொண்டு இருக்கிறீர்களோ அதையெல்லாம் கிடைத்திடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சூரியன் 3ஆம் இடத்துல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, உங்களுக்கு ஆத்ம காரகன், பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் தான். அந்த சூரியன் பாத்தீங்கன்னா சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார்.
இப்ப எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சி இந்த நேரத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றியாகும். குறிப்பாக அரசு வழியில் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடும். செல்வாக்கோடு நடைபெறக்கூடிய நிலை இந்த வாரத்தில் இருக்கு. மேஷராசினருக்கு சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. புதன் வக்கிரம் அடைந்திருக்கிறார். செவ்வாய் 2ஆம் இடத்தில், ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்துல. வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருக்க வேண்டும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதற்கு நன்மை உண்டாக்கும். பொதுவாக இந்த வாரம் மேஷராசினருக்கு மிக யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி.